சந்தேகமே இல்லடா இதுதான். எங்க எங்க காலிங் பெல்? இதான். அதுக்குள்ள அடிக்குது. இங்க இங்க. சுரேஷ் 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 சுரேஷ். ஹலோ, யார் வேணும்? சுரேஷ் சார். சுரேஷ். சுரேஷ் சாரா? நீங்க யாரு? சுரேஷ் சார் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க? சுரேஷ் சாருக்கு வேண்டியவங்களா இருப்பாங்க. அதெல்லாம் இல்ல, சுரேஷ் என் வேலைக்காரன். வெயிட் பண்ணுங்க, அவனை கூப்பிடுறேன். சுரேஷ், சுரேஷ், உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. டேய், இந்த வீட்டு வேலைக்காரனே இவ்வளவு ரிச்சா இருந்தா இந்த வீட்டு அங்கிள் எவ்வளவு ரிச்சா இருப்பாரு? நம்மளோட சுரேஷே பெட்டர் தான். பிறந்தா இப்படிப்பட்ட வீட்டுல நாய்க்குட்டி அப்பதான் ஓகே. மணி ப்ராப்ளமே இங்க இருக்காதுடா. டேய், வீட்டுல வேலை செய்யறவனே கார்ல டிஸ்கோ டான்ஸுக்கு ஜாலியா போய் அனுபவிக்கிறான்னா சம்திங் இதுல ஏதோ ரகசியம் இருக்கு. நிச்சயம். அதே டவுட். ரகசியமா அவனே கேட்டுருவோம். இதோ வரான், நீ கேளு. ஹாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய்டா. என்னை தாளாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூ மஞ்சம் தருவா. என்ன ஜாலி மூட் போல இருக்கு? மேடம் உன்னை வேலைக்காரன் சொன்னாங்க. வேலைக்காரன் இல்ல, அவங்க கிட்ட வேலை செய்யறோம்னு சொல்லிருப்பாங்க. சூப்பராடா, நல்லா சாப்பிடற சுகம் அனுபவிக்கிறேன். அதிர்ஷ்டம் இதான்டா. உங்களுக்கு மட்டும் என்ன குறைச்சல? ஹாப்பியா காலேஜ் பொண்ணுங்களோட ஜாலியா சுத்துறீங்க. ஜாலியா எங்கடா இருக்கிறான்? அது சரிடா, சாயந்தரம் ப்ரோக்ராம் தெரிஞ்சு போலான்னு வந்தோம். டிஸ்கோ டான்ஸ் போலாம்டா. டேய், வீட்லயே நல்ல டிஸ்கோ டான்ஸ் வச்சுட்டு அப்புறம் எதுக்கு டிஸ்கோ டான்ஸ் பார்க்க போனேன்? என்ன சுரேஷ்? ராத்திரி லேட்டா வந்தேன்னு மேடம் என் மேல கோவமா இருக்காங்க. நாளைக்கு டிஸ்கோ தெரியல பார்க்கலாம். ப்ளீஸ் கிளம்புங்க. ப்ளீஸ் கம் ஆன். ஓகே கம் ஆன்டா. என்ஜாய் பண்றோம். பை. ஓகே சுரேஷ். பார்க்கலாம், மீட் பண்ணலாம். என்ஜாய் பண்ணு. நமக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்லடா. மேடம், ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு என்கிட்ட ஏன் சொல்லல? அவங்க ராத்திரி டிஸ்கோ டான்ஸ்ல ஃப்ரெண்ட்ஸா நாங்க மேடம். அவங்க கூட ராத்திரியில டான்ஸ் ஆடிட்டு வீட்டை மறந்துட்டியா? சாரி மேடம், ராத்திரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. உங்களை டிஸ்டர்ப் பண்ண விருப்பம் இல்லாம. அப்படி லேட் ஆகுற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்த? அங்க இருந்த பொண்ணுங்களை பார்த்து டைம் போனதே தெரியல. அழகா இருக்காங்களா? உங்க அழகுக்கு முன்னாடி அவங்கள வேஸ்ட் மேடம். அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட ஆயிடுச்சா? சேச்சே, அப்படி இல்லைங்க மேடம். வீட்டுல நீங்க இருக்கிறப்போ வெளியில இருக்கவங்க எனக்கு எதுக்கு? நீ ரொம்ப மாறி போயிட்ட சுரேஷ். நீங்க தான் பேரழகியா மாறிட்டீங்க மேடம். உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஸ்பீடா இருக்கியே. மூடு வர வச்சிட்டீங்களே சுரேஷ். ப்ளீஸ் மேடம், நேத்து டின்னர் இன்னைக்கு சாப்பிடுறேன். டைஜஷன் ப்ராப்ளம் வந்துருப்பா. பிடித்தமான ஃபுட் எவ்வளவு சாப்பிட்டாலும் ஒண்ணாகாது. யூ நாட்டி. You're my beauty. டின்னர் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெட். Come on. மேடம். டேய் சுரேஷ். மேடம். ஒரு நிமிஷம் இரு. என்னாச்சு மேடம்? உனக்கு இப்ப ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாயிட்டாங்க. டோர் லாக் பண்ணிட்டு வந்துடுறேன். எக்ஸ்பீரியன்ஸ்னா அது உங்ககிட்ட தான் கத்துக்கணும் மேடம். சீக்கிரம் வாங்க மேடம். ப்ளீஸ் மேடம். கொஞ்சம் இரு. சீக்கிரம் வாங்க மேடம். மேடம். அப்பா, ஒரு நிமிஷம் கூட பொறுக்க மாட்டியா? தாங்க முடியல. வாங்க. 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டேன். ஷீலாவுக்கு ஷாக் கொடுக்கணும். morning, sir. Morning, sir. Morning, sir. Morning, sir.
குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உட்காருங்க. சார் பாம்பேல இருந்து இன்னைக்கு மார்னிங் ஃபிளைட்ல தான் வந்தேன். நீங்க என்ன பிஸியா? 2 டேஸா எங்க ஆளையே காணும். சார் எங்க ரிலேஷன் ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிட்டாரு. சூசைடா? எதுக்கு? பொண்டாட்டிக்கு அவங்க கூட கள்ளத்தொடர்பு இருக்கிறதா சந்தேகப்பட்டு அவசரப்பட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு சார். அவசரப்பட்டா? அவசரப்படாம என்ன செய்வான்? இதுல அந்த அம்மா மேல என்ன தப்பு இருக்கு? அவன் என்னமோ பிசினஸ்னு வெளியூர் போய் சுத்திட்டு தனக்கு வேண்டிய உடல் சுகத்தை காசு கொடுத்து அனுபவிச்சான். அவன் ஆசத்தியும் தான் போதுமா? இவன் தான் உணர்ச்சிகளை எப்படி அடக்கிக்க முடியும்? இந்த அம்மா மேல தப்பே இல்ல சார். அவன் போன வழியில அந்த அம்மாவும் போனாங்க. அவன் மட்டும் சுகம் கொடுத்திருந்தா அந்த அம்மா தப்பான வழியில போயிருக்க மாட்டாங்க. நீங்களே சொல்லுங்க சார். சரி சரி. இந்த செக் டெல்லிக்கு அனுப்புங்க. சரி சார். ஹலோ பிரசாத், நான் தான்டா ஜெய்சங்கர். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒரு வேலைக்காரி வேணும். இன்னைக்கே வேணும். என் வீட்டுக்கு அனுப்பு. லேட் பண்ணாத, ரொம்ப அர்ஜென்ட். ஓகே, தேங்க்யூ. ஷீலா, ஷீலா. ஹாய். நீங்க? நான் தான். ஏன் ஷாக்கா இருக்கா? இல்ல. 3 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டேன் உனக்கு ஷாக் கொடுக்கலான்னு. டேய் சுரேஷ். சார் என்னடா இந்த Dress ரொம்ப மாறிட்டியே? இல்ல சார், ஃப்ரெண்ட்ஸ். பாரு ஷீலா, இவனுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கணுமோ செட்டில் பண்ணி அனுப்பிடு. சார் நான் என்ன தப்பு பண்ண சார்? அது என்னங்க, சுரேஷ் நல்லதானே வேலை செய்யறான். அவனுக்கு நம்மளை விட்ட வேற யாரு இருக்காங்க? ஷீலா, எப்ப என்ன செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். இவன் ரொம்ப கட்டு போயிட்டான். அது இல்லைங்க. ஏய், நீ எதுக்கு ஃபீல் பண்ற? பாரு ஷீலா, இவன் ரொம்ப பெரியவன் ஆயிட்டான். எங்க போனாலும் பொழைச்சுக்குவான். அதனால தான் அனுப்பிடலாங்கிறேன். This is none of your business. இன்னையில இருந்து புது வேலைக்காரிங்க வரப்போறா. சுரேஷ், என்ன சொல்ற? சரிங்க சார். இந்த 10,000 ரூபாய் இத்தனை நாள் நீ செஞ்ச வேலைக்கு அதிகமாவே கொடுக்கறேன். ஷீலா. ஆண்டி, பாலாஜி, பாலாஜி. இல்லைங்க. எங்கடா போற? இல்லைங்க, உங்ககிட்ட தான். எங்க கிட்டயா? எதுக்கு? அது அங்கிள் என்ன வேலையில இருந்து போக சொல்லிட்டாரு. ஓ, உனக்கு ஆன்டிக்கு இருக்கிற கனெக்ஷன் தெரிஞ்சு போச்சா? அதெல்லாம் இல்ல, அங்கிள் இன்னைக்கு தான் ஊர்ல இருந்து வந்தாரு. அவர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வேலைக்கு ஆள் வச்சுக்க சொன்னாருன்னு 2 பேர் எதுக்குன்னு என்ன வேலையில இருந்து எடுத்துட்டாரு. நான் உங்க ரூம்லயே தங்கிக்கலான்னு வந்தா லக்கியா நீங்களே எதிரில வரீங்க. எங்க ரூம்லயா? உங்களை விட்டு அந்த சிட்டில எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்ல. சாரிடா, யாரும் தங்க முடியாது. அப்படியா? ரூம்ல ஒருத்தர் தான் இருக்கணும்னு எங்க ஓனர் ஆர்டர். ஆனா அவருக்கு தெரியாம 2 பேர் தங்கி இருக்கோம். சாரி. நானே எங்க அண்ணன் வீட்டுல தங்கியிருக்கேன். சாரிடா. சாரி சுரேஷ், இந்த விஷயத்துல என்னால ஹெல்ப் பண்ண முடியல. இப்ப எங்கடா போற? தெரியல. நான் இனிமே லாட்ஜ்ல தான் தங்கணும். பார்க்கலாம்டா. சரி. ஓகேடா. போச்சு சுரேஷ். ஓகே, பாய். வா வா, சீக்கிரம் ஏறுடா. வாடா கிளம்பலாம்.